வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம 6வது வகுப்பு டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய பாடங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இலக்கண பாடம் பார்த்துருவோம். அதற்கப்புறம் செய்யுள் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ் ரிலேட்டடான ஏரியாக்கள் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இலக்கண பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 247 எழுத்துக்களையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, அப்புறம் ஆயுத எழுத்து, இப்படி 4 வகையாக பிரிக்கிறாங்க. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தமிழில் இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணம் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. தமிழ் இலக்கணங்கள் என்னென்ன அப்படின்னா, எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் மற்றும் அணி இலக்கணம். இந்த 5 இலக்கணங்களுமே முழுமையாக பாடிய முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரசோழியம். சரிங்களா? புத்தமித்திரர் அவர்கள் இயற்றிய வீரசோழியம் அப்படின்ற நூல் தான் முதலாக இந்த 5 இலக்கணங்களையும் முழுமையாக பாடிய இலக்கண நூல். தமிழ்லேயே நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம். அதை இயற்றியவர் தொல்காப்பியர். சரிங்களா? தொல்காப்பியர் அகஸ்தியருடைய 12 சீடர்களில் ஒருவர். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. தொல்காப்பியம் முக்கியமாக என்ன சொல்லுது, நிறைய விஷயங்கள் சொல்லுது. பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். அதே போல் இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று இவற்றால் ஆனது இந்த உலகம் அப்படின்னு சொன்னதுமே என்னது, தொல்காப்பியம் தான். இப்போ நம்ம எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எழுத்து அப்படிங்கிறது என்னென்னா, எழுதப்படுவது எழுத்து. சரிங்களா? எப்படி அப்படின்னா, வரி வடிவமாக எழுதப்படுவதும், ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான் எழுத்து. இந்த எழுத்து என்னது, முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கப்படும். நம்ம அது அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களில் பார்த்துடலாம். இப்போ தமிழ் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 4. முதலாவதாக உயிரெழுத்து. உயிரெழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உயிரெழுத்து, இப்போ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமானது மூச்சு காற்று. அப்போ அந்த காற்று, இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். எப்படி அப்படின்னா, அந்த உயிரெழுத்துக்கள் எப்போல்லாம் என்னது வெளிப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயல்பாகவே வாயை திறக்கும் பொழுதோ, உதடுகளை குவிக்கும் பொழுதோ, விரிக்கும் பொழுதோ எனது உயிரெழுத்துக்கள் பிறக்கும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரையிலும் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இந்த 12 உயிரெழுத்துக்களையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி 2 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, இவை ஒலிக்கக்கூடிய கால அளவை பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள், அடுத்து நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள், சரிங்களா, குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 எழுத்துக்கள் நமக்கு குறுகி ஒலிக்கின்றன. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் என்னது, குறுகி ஒலிக்கின்றது. அதனால் இதை குற்றெழுத்துக்கள் இல்லைன்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கக்கூடியது. அதனால் இதை நெட்டெழுத்துக்கள் இல்லைன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உயிரெழுத்துக்களாக இருக்கனால உயிர் குறில், உயிர் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்ப்போமா. உயிர் குறில் எழுத்துக்கள் என்னது, 5. உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. குறுகி ஒலிக்கக்கூடியது குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கக்கூடியது நெடில் எழுத்துக்கள். குற்றெழுத்துக்கள் அப்படின்னாலும் குறில் எழுத்துக்கள் அப்படின்னாலும் ஒன்று தான். அதே போல் நெட்டெழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னாலும் ஒன்று தான். சரி, அடுத்து இந்த எழுத்துக்களை நம்ம பிரிக்கிறதுக்கு எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா, அவை ஒலிக்கக்கூடிய காலம், அதாவது உச்சரிக்கக்கூடிய கால அளவு. அந்த ஒரு எழுத்துக்களை நம்ம உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கால அளவுக்கு என்ன பேர் அப்படின்னா, மாத்திரை. ஒரு எழுத்தை நாம் ஒலிப்பதற்கு ஆகும் கால அளவு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மாத்திரை அப்படிங்கிறது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்ணை ஒரு முறை இமைக்கிறதுக்கோ, விரலை ஒரு முறை சொடுக்குவதற்கோ, எனது கைவிரலை நொடிப்பதற்கோ ஆகும் கால அளவைத்தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கைவிரலை நொடிப்பதற்கு தயார் நிலையில் வைத்திருந்தால் கால் மாத்திரை,
2 விரல்களை இணைத்தால் அரை மாத்திரை, நொடிப்பது வந்து ஒரு மாத்திரை. சரிங்களா? இப்போ மாத்திரைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். குறி ஒலிக்கக்கூடியது குறில் எழுத்துக்கள்னு பார்த்துட்டோம், நீண்டு ஒலிக்கக்கூடியது நெடில் எழுத்துக்கள்னு பார்த்துட்டோம். இப்போ குறில் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை காலம் இருக்குது ஒலிக்கும், நெடில் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை காலம் ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறில் எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ உயிரெழுத்துக்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்து வந்து மெய்யெழுத்துக்கள். இந்த பாடம் வந்து ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே படிச்சிருந்துருப்பீங்க. நம்ம புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த பாடத்தை நம்ம தொடர்ந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே நடத்திட்டு வரோம். சரிங்களா? ஏற்கனவே படித்தவங்களுக்கு பார்க்கும்பொழுது திரும்ப ஒரு முறை ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? புதுசாக வரவங்க வகுப்பை வந்து கவனித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு பொருள். சரிங்களா? மெய் அப்படின்னா உடம்புன்னு பொருள். மெய் அப்படின்ற இந்த சொல்லுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. மெய் அப்படின்னா உண்மைன்னு ஒரு பொருள். சரிங்களா? அப்போ இரு பொருள் குறித்த ஒரு சொல் அந்த டாப்பிக்கில் இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மெய் அப்படின்னா ஒன்று உடம்புன்னு பொருள், இன்னொன்று உண்மைன்னு பொருள். இந்த இடத்துல வந்து நம்ம உடம்பு அப்படின்னு வச்சுருக்கோம். மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்ற பொருளில் வருது. அதனால் இந்த நம்ம உடல் இயக்கத்தினுடைய பங்கு வந்து இந்த மெய்யெழுத்துக்களை ஒலிப்பதற்கு பயன்படுகிறது. சரியா? நம்முடைய உடல் இயக்கத்தினுடைய பங்கு வந்து மெய்யெழுத்துக்களை ஒலிப்பதற்கு பயன்படுகிறது. அதனால் வந்து அதை மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இக்கு முதல் இன்னு வரைக்கும் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இந்த 18 மெய்யெழுத்துக்களையும் 3 இனங்களாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, அவை ஒலிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து வன்மையாக ஒலித்தால் வல்லினம்னோ, மென்மையாக ஒலித்தால் மெல்லினம்னோ, வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் ஒலித்துச்சுன்னா இடையினம் அப்படின்னு சொல்லி மெய்யெழுத்துக்களை வந்து 3 இனமாக பிரிக்கிறாங்க. ஒரு இனத்திற்கு 6 எழுத்துக்கள் வீதம், 3 இனத்துக்கு 18 எழுத்துக்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவை எல்லாமே பிறக்கும் இடத்துலையும் வந்து ஒத்து இருக்கும். சரிங்களா? பிறக்கும் இடத்துலையும் ஒத்து இருக்கும். நம்ம எழுத்துக்களின் பிறப்பு வரும் பொழுது எழுத்துக்களுடைய பிறப்பை பற்றி பார்க்கலாம். இந்த மெய்யெழுத்துக்களை ஒலிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவு என்ன சார்? ஏன்னா நம்ம உயிரெழுத்து குறியில் நெடிலுக்கு ஒலிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை அளவு பார்த்துடும். அப்போ மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவுக்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு தான். முழுமையாக ஒலிக்காது. அதாவது ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை வந்து ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து மெய்யெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சா? இப்போ இதை பற்றி இங்கே ஒரு பாக்ஸை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 6மே கசட தபர வல்லினம் இது எல்லாமே வன்மையாக ஒலிக்கிறது. ஞெஞன நமன மெல்லினம் இந்த 6மே மென்மையாக ஒலிக்கின்றது. எரள வளல இவை 6ம் வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பற்றி ஒலிக்கக்கூடிய இடையின எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ உயிர் எழுத்து பார்த்துட்டோம், மெய் எழுத்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்தும் சரிங்களா உயிரெழுத்தும் சேருவதால் கிடைக்கக்கூடிய எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12. இவை மொத்தமாக சேர்ந்தால் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து ஒலிக்கும் அளவை பொறுத்து ஒலிப்பதை பொறுத்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் பொழுது ஒலிக்கிறத பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். எழுதப்படும் பொழுது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். சரிங்களா? ஒலிக்கும் பொழுது உயிரெழுத்து, எழுதப்படும் பொழுது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இப்போ எப்படின்னா சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ க அப்படின்ற ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்குன்னு பாருங்கள். இந்த க அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது ஒலிக்கும் பொழுது ஆன்ற சவுண்டில் முடியும். அப்போ ஒலிக்கும் பொழுது உயிரெழுத்தை ஒத்திருக்கு, எழுதும் பொழுது இக்கு மேலே புள்ளி வச்சா இக்காயிரும். அப்போ மெய்யெழுத்தை ஒத்திருக்கு. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதும் பொழுது மெய்யெழுத்தையும் ஒலிக்கும் பொழுது உயிரெழுத்தையும் ஒத்திருக்கும். இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்களை வந்து இந்த மெய்யெழுத்துக்களுடன் சேரப்போகிற உயிர் எழுத்துக்களை பற்றியில் அதில் வந்து 2 வகை இருக்குல்ல. ஆல்ரெடி குறில் எழுத்து நெடில் எழுத்துன்னு இருக்குது. அப்போ ஒரு மெய்யெழுத்துடன் இங்கே எழுதுறேன் பாருங்கள், கற்பவை கற்ற பின்னில் ஒரு மெய்யெழுத்துடன் ஒரு உயிர் குறில் சேர்ந்துச்சுன்னா பிறக்கக்கூடியது உயிர்மெய் குறில். சரிங்களா? அதே போல் ஒரு மெய்யெழுத்துடன் உயிர் நெடில் சேர்ந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியது உயிர்மெய் நெடில். சரிங்களா? அப்போ உயிர்மெய் குறில் வந்து உயிர் குறிலுடன் மெய்யெழுத்து சேரும் பொழுது உயிர்மெய் குறில் கிடைக்கும். உயிர் நெடில் எழுத்துடன் ஒரு மெய்யெழுத்து சேரும்போது உயிர்மெய் நெடில் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது ஒலிக்கிறதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
உயிர்க்குறில் ஒலிப்பதற்கான கால அளவு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. அப்போ குற்றெழுத்து குறில் எழுத்துனாலே 1 மாத்திரை, நெற்றெழுத்துனாலே 2 மாத்திரை. சரிங்களா? அடுத்து வந்து ஆயுத எழுத்து பார்ப்போமா? ஆயுத எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அக்கு சொல்லும் இல்லையா, இதுதான் வந்து ஆயுத எழுத்து. இதை வந்து தனிநிலை, அகேனம், முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, கேடயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்து வந்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஆயுத எழுத்து வந்து என்னது? சொல்லில் இடையில் மட்டும்தான் வரும். அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம், அதனுடைய ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்துட்டோம். அடுத்தது போகலாமா? இந்த பகுதியில் பாருங்கள், இந்த பத்தியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு பழமொழி தொடர்பாக ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. சுத்தம் சோறு போடும். இந்த சுத்தம் சோறு போடும் அப்படின்ற பழமொழியுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் தான் வந்து நமக்கு நோயற்ற வாழ்வை தரும். சரிங்களா? அப்போ உடல் நலம் தான் நம்முடைய உழைப்பிற்கு வந்து அடிப்படை. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் உழைக்க முடியும். உழைச்சா தான் நமக்கு காசு பணம் வரும். அந்த காசு பணத்தை வச்சு நம்ம தேவையான உணவு உடை உறைவிடத்தை பெற முடியும். அப்போ நம்ம உணவு உடை உறைவிடத்தை பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து சுத்தம். இதை சொல்லக்கூடிய பழமொழி வந்து என்னது? சுத்தம் சோறு போடும் அப்படின்ற பழமொழி வந்து இதை சொல்லுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கலைச்சொற்கள் பார்ப்போம். அதாவது கிளாக்வைஸ் அப்படிங்கிறது வந்து வலஞ்சுழி. சரிங்களா? கிளாக்வைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான தமிழ் சொல் வந்து வலஞ்சுழி. அதே போல் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் சொல் வந்து இணையம். சரிங்களா? இணையம். சர்ச் இன்ஜின் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து தேடுபொறி. ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து முகநூல். அதே போல் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து புலனம். இந்த பக்கம் பாருங்கள், ஆன்டி கிளாக்வைஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து இடஞ்சுழி. வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து குரல் தேடல். அடுத்து டச் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து தொடுதிரை. ஆப் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து செயலி. இமெயில் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து மின்னஞ்சல். நமக்கு கலைச்சொற்கள் வந்து ஒரு முக்கியமான பாடமாக இருக்குது. சரிங்களா? பள்ளி புத்தகத்தில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 கேள்விகள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கலைச்சொல்லிருந்தே வந்துடும். சரிங்களா? அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து விடாமல் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், செய்யுள் பகுதியில் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசனுமே வந்து நமக்கு சிலபஸில் இருக்கார். சரிங்களா? இப்போ அந்த பாடலை ஒரு முறை வாசிக்கிறேன், கவனிங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடதந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். சரிங்களா? இப்போ இந்த பாடலுக்கான சொல்லும் பொருள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா சொற்பொருள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. நிருமித்த அப்படின்ற சொல்லுக்கான பொருள் வந்து உருவாக்கிய. விளைவு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் வந்து வளர்ச்சி. சமூகம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் மக்கள் குழு. அசதி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் வந்து சோர்வு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சரிங்களா? பாரதியாரின் கவிதைகள் மீது கொன்ற பற்றின் காரணமாக தமது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஒரு சில புத்தகங்களை வந்து பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி வரும். இவருடைய கவிதைகளில் வந்து என்னென்ன பாடுபொருளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இவை எல்லாமே பாரதிதாசனுடைய பாடல்களில் வந்து பாடுபொருளாக இருக்கும். சரிங்களா? இவர் வந்து என்னென்ன பெயர்களால் வந்து சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கவி. சரிங்களா? புரட்சி கவி அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாவேந்தர் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அப்புறம்
புரட்சி கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறவர் தான் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் வந்து பெரியார் தான் வந்து இவருக்கு பாவேந்தர் அப்படின்ற பட்டம் கொடுத்துருப்பார். இது தவிர இவருக்கு வேற என்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கவிஞர். சரிங்களா, இயற்கை கவிஞர், தமிழ் கவி, தமிழர் கவி, தமிழ் மறுமலர்ச்சி தோன்றிய கவி, இது எல்லாமே பாரதிதாசனுக்குரிய சிறப்பு பெயர்கள் தான். சரிங்களா, இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, சரிங்களா, அடுத்து பிசிராந்தியார் அப்படின்ற ஒரு நாடக நூல், எதிர்பாராத முத்தம், இது எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூல்கள் தான். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இவருடைய நூல்கள் எல்லாத்தையும் அரசு வந்து 1990 நாட்டுடைமை ஆக்கிடுது. சரிங்களா, இவருடைய நூல்கள் எல்லாம் அரசு நாட்டுடைமை ஆக்கிருச்சுன்னா அதை வந்து யாரும் எல்லாருமே வந்து எளிமையாக எடுத்து படிக்கலாம். சரிங்களா, அதுக்காக இவருடைய நூல்கள் எல்லாத்தையும் அரசு வந்து என்னது நாட்டுடைமை ஆக்கிருச்சு. இவருடைய தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். சரிங்களா, இவர் அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்காரு. அதே போல் திரைப்படத்தில் திரைக்கதை இதெல்லாம் வசனம்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா, திரைக்கதை ஆசிரியராக இருக்கார். அதே போல் குயில், பொன்னி போன்ற குயிலுங்கிற இதழ் வந்து இவர் நடத்தியிருக்கார். ஒரு இதழாசிரியராக இருந்திருக்கார். முல்லை அப்படிங்கிற இதழ் வந்து முத்தையா அவர்களால் தொடங்கப்பட்டாலும் ஆனால் பாரதிதாசன் பேரில் தான் வந்து அந்த இதழ் வந்து செயல்பட்டது. குயில், முல்லை இதெல்லாமே வந்து பாரதிதாசனுடன் தொடர்புடைய முக்கியமான இதழ்கள். சரிங்களா, அது தவிர வந்து இவர் இப்போ வேறு எந்த பத்திரிகைலாம் பணியாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு, பெரியாருடைய பகுத்தறிவு குடியரசு அதுலேயுமே வந்து இவர் பணியாற்றிருக்காரு. சரிங்களா, இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் 29/4/1981 முதல் 21/4/1964. சரிங்களா, இந்த காலகட்டங்கள் தான் இவர் வாழ்ந்திருக்கார். சரிங்களா, இந்த காலகட்டங்களில் இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் எழுதிய பிசிராந்தியர் அப்படின்ற நாடக நூலுக்கு 1969 சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. அது வந்து ஒரு நாடக நூல். சரிங்களா, சாகித்ய அகாதமி இவருக்கு விருது கொடுத்த நூல் வந்து என்னது பிசிராந்தியார் என்னும் ஒரு நாடக நூல். இவருடைய குடும்ப விளக்கு அப்படின்ற நூல் வந்து 5 தொகுதிகளாக வெளிவந்தது. சரிங்களா, இவருடைய சில நூல்களுடைய பாடுபொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாமா. பாரதிதாசனுடைய சில நூல்களுடைய பாடுபொருள், அதாவது பொது உடைமை கருத்துக்களை வந்து வலியுறுத்தி எழுதிய நூல். பாரதிதாசன் பொது உடைமை கருத்துக்களை வலியுறுத்தி எழுதிய நூல் வந்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இந்த நூல் வந்து என்னது பொது உடைமை கருத்துக்களை வலியுறுத்தி எழுதியது. அடுத்து இயற்கை அழகை பற்றி இவர் எழுதியது வந்து என்னது அழகின் சிரிப்பு. அதிலே இருந்துருச்சு அழகின் சிரிப்பு. சரிங்களா, அதே போல் கற்ற பெண்களுடைய சிறப்பை கூறுவதாக இவர் எழுதிய நூல் வந்து குடும்ப விளக்கு. சரிங்களா, குடும்ப விளக்கு. கல்லாத பெண்களை பற்றி இவர் சொல்லக்கூடியதாக அமைந்த நூல் வந்து இருண்ட வீடு. சரிங்களா, மின்னாலே என்று மின்னால் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரதிதாசன் தான். அதே போல் பெரியாரை வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லி பாராட்டியவரும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். சரிங்களா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வந்து மற்ற சில அறிஞர்கள்லாம் எவ்வாறு புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா, அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரை வந்து அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு சொல்லி இவரை போற்றியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். சரிங்களா, புதுமை பித்தன் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து சோ விருத்தாசலம், புதுமை பித்தன். சரிங்களா, சிறுகதை மன்னன் என்று போற்றப்படக்கூடிய புதுமை பித்தன் அவர்கள். அதே போல் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி போற்றியவர் யாருன்னா கூப்பாரா. அவருமே நமக்கு பாடத்தில் இருக்கார். கூப்பா ராஜகோபாலன் இருக்கார் இல்லையா, ஏற்புதிதான் நினைக்கிறேன், அதில் வருவார் அவர். இதெல்லாம் இவங்க வந்து பாரதியாரை பற்றி பாராட்டினது. பாரதிதாசனை பற்றி பார்த்துருக்கோம். பாரதியாரை எப்படியெல்லாம் பாராட்டியிருக்காரு அப்படின்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அரியன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்லாம் வந்து பாரதியாரை பாராட்டியிருக்கார். சரிங்களா, பாரதிதாசன் வந்து பாரதியாரை பாராட்டியிருக்கார். இவர் நினைவாக வந்து தமிழக அரசு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்கு. சரிங்களா, இது எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து போயிடலாமா. இதனுடைய புக் பேக்கு கொஞ்சம் விரைவாக பார்த்துட்டு போயிடலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு எனது அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று சேர்த்தல் கிடைக்கும் சொல் வந்து நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் தமிழெங்கள்.
அதேபோல் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பாருங்க பொறுத்துக்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். வேல் அப்படின்னா எழுதுகோள் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க. கூர்மையாக இருக்குல்ல, அதனால் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இரண்டாவது படம் பாருங்கள், தமிழ் கும்மி. தமிழ் கும்மி அப்படிங்கிற நமக்கு இந்த பாடல் வந்து யாருடைய பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுமே வந்து நமக்கு பாடப்பகுதியில் இருக்கார். சரிங்களா? இப்போ இந்த பாடலை விரைவாக பார்த்துட்டு அவரை பற்றின தகவல்களுக்கு போயிடலாமா? கவனிங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த பாடலுக்குரிய சொல் பொருள் பார்த்தலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் என்று பொருள், மேதினினா உலகம் என்று பொருள். ஆழி அப்படின்னா ஒன்று கடல் என்று பொருள், இன்னொன்று மோதிரம் கணையாளின்னு சொல்லுவாங்க, அந்த பொருளில் வரும். மேதினி அப்படின்னா உலகம், வையம், பார், புவி அப்படின்ற பொருள்கள் வரும். சரிங்களா? அடுத்து ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு பொருள். அடுத்து பெருஞ்சித்திரனார் பற்றி என்ன தகவல் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம், துரை மாணிக்கம். அப்பா பேர் துரைராசந்திக்கு வரும், அதனால் துரை மாணிக்கம் அப்படின்னு வரும். இவர் வந்து அரசாங்க அதிகாரியாக இருப்பார். அதாவது தபால் துறையில் வந்து இவர் அரசு அதிகாரியாக இருந்தனால இவர் இதழ்களில் எழுதும் பொழுது பெருஞ்சித்திரனார் அப்படின்ற புனைப்பெயரை அவரே தான் வச்சுக்கிட்டார். சரிங்களா? பெருஞ்சித்திரனார் புனைப்பெயரில் அவரே எழுதியிருப்பார். சரிங்களா? இவர் வந்து தமிழ் அறிஞர்களாக வந்து பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறார். பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படக்கூடியவர் தான் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் எழுதிய நூல்கள் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், அடுத்து வந்து ஐயை, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது, உலகியல் 100, திருக்குறள் மெய்ப்பொருளரை அப்படின்ற நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்கார். இவர் எழுதிய இந்த கனிச்சாறு அப்படிங்கிறதான் நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கு. இந்த கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கான். அங்கே வந்து என்னது, நம்ம குடும்ப விளக்கு 5 தொகுதிகளாக வந்திருக்குன்னு பார்த்தோம். இதில் கனிச்சாறு 8 தொகுதிகளாக வந்திருக்கு. இந்த பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து தேவநேய பாவாணருக்கு அவருடைய பன்மொழி புலமையும் அறிவையும் கண்டு மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அவரை அழைத்திருப்பார். சரிங்களா? தேவநேய பாவாணர்கிட்ட இவர் சேலத்தில் இருக்கும்போது படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தேவநேய பாவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இவர் வந்து தென்மொழி அப்படின்ற பத்திரிகை தொடங்குவார். தென்மொழி மட்டுமல்லாது தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தி தனித்தமிழையும் தமிழுணர்வையும் மக்களிடையே பரப்பிய பாவலர் தான் என்னது, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? பரப்பிய பாவலர் தான் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த தமிழ் சிட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கானது, தென்மொழிங்கிறது தனித்தமிழ் இயக்கத்துக்கான மொழிகள். அதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் நோட்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். சரிங்களா? இவருடைய ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவருடைய ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் அப்படிங்கிறது இவருடைய ஊர். அப்பா பேர் வந்து துரைசாமி. சரிங்களா? இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933 முதல் 1995. சரிங்களா? இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால நக்கீரர். சரிங்களா? தற்கால நக்கீரர். அப்புறம் வந்து தமிழ் தேசியவாதிகளால் வந்து இவர் வந்து தமிழ் தேசியத்தின் தந்தை, அதாவது ரொம்ப தீவிர தமிழ் தேசியவாதி. இவர் எல்லாமே தமிழில் தான் இருக்கணும், தமிழ் தான் ஆட்சி மொழி, தமிழ் தான் எல்லாமே, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்றத ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதனால தான் தமிழ் தேசியத்தினுடைய தந்தை என தமிழ் தேசியவாதிகளால் வந்து அழைக்கப்பட்டவர் தான் வந்து யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். சரிங்களா? நம்ம பாரதிதாசனில் வந்து பார்த்தோம்னா பாரதிதாசன்கிட்ட மாணவராக இருந்தவர் யார் அப்படின்னா வாணிதாசன் இருக்கார் இல்லையா? வாணிதாசன் வந்து பாரதிதாசன்கிட்ட வில்லியனூரில் வந்து தொடக்க கல்வி படிச்சிருப்பார். அது தவிர பாரதிதாசன்கிட்ட மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரனார் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பாரதிதாசன்கிட்ட தான் போயிட்டு இந்த கவிதை எழுதும் கலையை வந்து கற்றுக்கிட்டு அதன் பின்னாடி வந்து திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருப்பார். அதே போல் கவிஞர் தமிழொலி அவர்கள் பள்ளி படிக்கிற அந்த இளமை காலத்தில் அவர் எழுதிய கவிதைகளை பூரா பாரதிதாசனுடைய வீட்டுக்கு குயில் தோப்பு அங்கே தங்கியிருந்த அந்த இடம் குயில் தோப்புக்கு போய் பாடி காமிச்சு பாராட்டுகள் வாங்கியிருப்பார். சரிங்களா? இப்போ பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதிய சில முக்கியமான வரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதே போல் தம்பி நீ செய்வாயாக
இருக்கையில் ஓவியம் வரைந்து பழகு. இதெல்லாமே இவர் எழுதிய ஒரு முக்கியமான வரிகள். சரிங்களா? அதே போல் என் தமிழ்னா நின் பெருமையை எடுத்து உரைத்தே விரிக்கும். அதே போல் நமக்கு 10th இருக்கக்கூடிய அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அப்புறம் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இது எல்லாமே வந்து என்னது பாவலரேறு பெருஞ்சித்திரருடைய என்னது அவருடைய மேற்கோள்கள். சரிங்களா? அடுத்து இதற்கான புக் பேக் பார்த்துடலாமா? தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு சாதன முன்னேற்றத்தால் மேதினி அதாவது உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை செம்மை கூட்டல் தமிழ், இங்கே இருக்காங்க செம்மை கூட்டல் தமிழ் என பிரிக்கணும். அதே போல் பொய்யகற்றும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது? பொய் கூட்டல் அகற்றும். பாட்டிருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வந்து பாட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் 8 திசை. அடுத்து வளர்தமிழில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து நம்முடைய சிலபஸில் முக்கியமான ஏரியாக்கள்லாம் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம சிலபஸை பற்றி திராவிட மொழி, தமிழின் பெருமை, தொன்மை அப்படின்ற ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதில் தமிழை பற்றின சில சிறப்பு தகவல்கள்லாம் நமக்கு இருக்குது. அப்போ இதையுமே இந்த உரைநடையுமே நம்ம படிச்சுக்கணும். இப்போ தான் உரைநடையில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம சிலபஸில் எந்தெந்த பகுதி இருக்கோ அந்த பகுதியில் நம்ம அவாய்ட் பண்ணாமல் படிச்சுக்கிறது நல்லது. சரி பார்ப்போம். வளர்தமிழ் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி புது ஆங்கில கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம தமிழ் வார்த்தை உருவாக்கிட்டே வரோம். நீங்கள் மற்ற மலையாள மொழியிலே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில சொல்லுக்கேற்ற அந்த மலையாள மொழிபெயர்ப்பு சொற்கள் இருக்காது. ஆனால் தமிழில் புது சொற்கள் இப்போ நம்ம புலனம்னா வாட்ஸ்அப்பு, ஆப்னா செயலி அப்படின்னு வார்த்தைகள் உருவாக்குவேன். பல்வேறு வார்த்தைகளை வந்து நம்ம உருவாக்கி வச்சுட்ருக்கோம். சரி, இப்போ பார்த்தா உலகத்தில் வந்து மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. சரிங்களா? இதில் வந்து சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையுமே வந்து இருக்கக்கூடிய மொழிகள் சில மொழிகள் தான். அதே போல் உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம், சரிங்களா, இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழக்கூடிய மொழிகள் வந்து மிகச்சில மொழிகள் தான் இருக்குது. அவற்றுள் வந்து செம்மை மிக்க மொழி, அந்த மொழிகளிலே செம்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் வந்து சில மொழிகள் தான். அதில் வந்து தமிழ் மொழி அந்த அளவுக்கு, அதாவது அந்த இருக்க மொழியிலேயே செம்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகளில் சிறப்பு மிக்க ஒரு செம்மொழி தான் நம்முடைய தமிழ்மொழி. சரிங்களா? அதே என்னது செம்மொழிக்கான 16 தன்மைகள்லாம் சொல்லியிருப்பாங்களா? வளமை, மும்மை, தொன்மை, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. செம்மொழினா என்னன்னு சொல்லி அதுக்கு இலக்கணம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாரதியாரோட ஒரு பாடல் வரி மூலமா தமிழ் மொழியினுடைய தொன்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள், உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சில, அவற்றில் இப்போ தப்பாக பார்த்தோமா அதில் செம்மை மிக்க மொழி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சில மொழி, அதில் ஒரு மொழி நம்ம தமிழ் மொழியான செம்மொழி அப்படின்னு, நம்ம செம்மொழியான தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூத்த மொழி, பாரதியார் வந்து தமிழ் மொழியை பற்றி எப்படி பாராட்டியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்கார். ஏன்னா அவர் பல மொழிகள் படிச்சிருக்காரு. அதனால் நான் படித்த மொழிகளிலே இனிமையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு அவர் பாடியிருக்கார். மூத்த மொழி, அதாவது மூத்த மொழி எப்படி சொல்கிறாருன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி பாடுறார். இந்த வரிகள் வந்து பாரதியார் வந்து என்னது பாரத தாயோட தொன்மையை பாடுறதுக்காக தான் அமைச்சிருந்தார். ஆனால் அது வந்து தமிழ் தாய்க்கும் வந்து என்னது பொருந்துவதாக இருக்குது. இந்த வரிகள் வந்து பாரத தாயினுடைய தொன்மைக்காக அவர் எழுதினது. ஆனால் இது தமிழ் தாய்க்கும், ஏன்னா தமிழ் தாயை என்று பிறந்தாள் அப்படின்று என்று உணர முடியாத இயல்பினல் கொண்டவள் அப்படின்றது பொருந்துவதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து தமிழின் தொன்மையில் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதாவது ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் ரோட்டுக்கான ரூல்ஸ், இந்த ரோட்டில் போனோம்னா இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம வகுக்க முடியும். அதுபோல் இப்போ நமக்கு முதலாக பழமையாக கிடைச்ச ஒரு முதல் நூலாகவே வந்து எனது தொல்காப்பியம் இருக்குது. சரிங்களா? தொல்காப்பியம் தமிழ் நமக்கு கிடைத்த என்னது ஒரு முதல் மிக பழமையான இலக்க நூலாக இருக்குது. அப்போ மிக பழமையான நூல்களில் ஒன்றான தொல்காப்பியம் இருக்குன்னா அதற்கு முன்னாடியே பல்வேறு இலக்கிய நூல்கள் இருக்கணும் இல்லையா? பல்வேறு இலக்கியங்கள் தோன்றுனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இலக்கியம்னா எப்படி கட்டமைக்கணும், ஒரு சொற்களை எப்படி கையாளணும், அந்த சொல்லுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு இலக்கியம். அப்போ தமிழ் தொல்காப்பியமே நமக்கு ரொம்ப பழமையான நூல்னா அதுக்குப்படி பல்வேறு பழமையான இலக்கியங்கள் வந்து நமக்கு இருந்திருக்கும். அதனால தமிழ் வந்து அந்தளவுக்கு மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அடுத்து எளிய மொழி. தமிழ் வந்து ரொம்ப எளிய மொழி. எப்படின்னா தமிழை வந்து அழகாக எழுத்து கூட்டி எழுதிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், எழுத்துக்கள் அப்படிங்கிறத தனித்தனியாக ஏழு இத்து காயில் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வாசித்து சேர்த்து வாசிச்சோம்னா எழுத்துக்கள் எளிமையாக எழுத்துக்குட்டி வாசிச்சிடலாம். அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாரு. சரிங்களா, எளிமையாக எழுத்துக்குட்டி வாசிச்சிடலாம். அதே போல் தமிழ் மொழியை எழுதக்கூடிய முறையுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும். என்னென்ன வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அ ஏ ஔ நா கோ, இதெல்லாமே வந்து என்னது வலஞ்சுழி எழுத்துக்கள். அதே போல் தமிழில் இருக்கக்கூடிய இடஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்னா ட ய லா, இதெல்லாமே. அதாவது டா அப்படின்னா இப்போ இடது பக்கம் வந்து இப்படி போகிறோமா, யாங்கிறது இடது பக்கம் இப்படி சொல்லிச்சு போதா, லாங்கிறது இப்படி இடது பக்கம் சுழிதா, சரிங்களா, லா. அப்போ இதெல்லாமே வந்து என்னது இடது பக்கம் இருக்கக்கூடிய எழுத்து. ஆனால் மற்றதெல்லாம் பாருங்களா, ஆலாம் இப்படி போகுது வலது பக்கம் சொல்லியுது, ஏ இப்படி வலது பக்கம் சொல்லியுது, அவங்கிறது இப்படி வலது பக்கம் தான் போகுது. சரிங்களா, அதனால் வலஞ்சுழி இளஞ்சொல்லின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இடஞ்சொல்லியாக வரும். இந்த ஏ இப்படி போகும், சி இப்படி, டி இப்படி, இதெல்லாம் இடஞ்சொல்லியாக வரும். சரிங்களா, இப்போ நம்ம தெரிந்து கொள்வோம் பகுதியில் சில தகவல் இருக்குது, அதையுமே பார்த்துடலாம். இப்போ இந்த தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து நமக்கு முதலில் வந்து எந்த இலக்கியத்தில் காணப்படுது அப்படின்னா தொல்காப்பியத்தில் காணப்படுது. என்னென்னு, தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு தொல்காப்பியம் 368வது சூத்திரத்தில் பாடலில் வந்து நமக்கு தமிழ் அப்படின்ற சொல் வந்து கிடைக்கிது. அதே போல் தமிழ்நாடு அப்படின்ற சொல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் வந்து என்னது, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லி வஞ்சிக்காண்டத்தில் இந்த வரிகள் இருக்குது. இதை வச்சு என்னது தமிழ்நாடு அப்படின்ற சொல் நமக்கு முதலாவதாக இந்த வஞ்சிக்காண்டத்தில் இந்த வார்த்தை கிடச்சிருக்கு. அடுத்து தமிழன் அப்படின்ற சொல் வந்து நமக்கு அப்பர் தேவாரமாக, அப்பர்னு யார், திருநாவுக்கரசர் தேவாரமாக இருக்கக்கூடிய திருத்தாண்டகத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்ற சொல் மூலியமாக நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் சங்கம் அப்படின்ற சொல் இருக்கு இல்லையா, சங்கம்ன்ற சொல் பிரபலமானதும் நமக்கு கிடச்சது இந்த அப்பர் தேவாரத்தில் தான் சங்கம் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய வெளிய தகவல் வந்து நமக்கு கிடச்சிது. சரிங்களா, அடுத்து தமிழ் மொழியினுடைய சீர்மை அப்படின்னு என்னது, சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை, சீராக எழுது, சீராக உட்காரு, சீராக அடுக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னது ஒரு ஒழுங்குமுறையோட அடுக்கு ஒரு வைக்கிறதா வந்து என்னது சீர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்மைனா என்னது, ஒரு ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல் தான் சீர்மை. தமிழ் மொழியில் வந்து பல வகையான ஒழுங்குமுறைகள் சீர்மை இருக்குது. அது எல்லாமே அதனுடைய சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. அதில் வந்து என்னது, அந்த தமிழ் மொழியினுடைய சீர்மையிலேயே வந்து குறிப்பிடத்தக்கதாக என்ன சொல்கிறாங்க, சொற்சிறப்பு. எப்படின்னா இப்போ உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி 2 திணை இருக்குது. சரிங்களா, அப்போ உயர்திணைனா உயர்ந்த திணை, அப்போ அதற்கு எதிராக என்ன வரணும், உயர்திணைனா தாழ்திணை தான் வரணும். ஆனால் தமிழில் வந்து என்னது சீர்மை மிக்க மொழியாகதால் தமிழ் வந்து அதை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி அக்ரிணை வச்சுருக்கு. அதாவது அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அக்ரிணை. உயர்திணைக்கு எதிர்ப்பாலாக வந்து என்ன வச்சுருக்கு தாழ்திணைன்னு வர வேண்டியது. ஆனால் தமிழ் சீர்மை மிக்கதாக இருந்தால் வந்து உயர்வு அல்லாத திணை என அல் திணைன்னு வச்சுருக்கு. அதே போல் தான் இந்த பாகக்காய் கான்செப்ட். சரிங்களா, பாகக்காய் வந்து என்னது ஒரு கசப்புச்சுவையுடைய காய். ஆனால் அது கசப்புச்சுவையுடைய காய் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லாமல் கசப்பு இல்லாத காய், அதாவது பாகுனா இனிப்பு, அல்லுனா இல்லாத காய், இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழுடைய சீர்மைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியுடைய வளமை. இங்கே பாருங்களேன், இந்த பூவினுடைய 7 நிலைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீசமல், இது எல்லாமே என்னது தமிழ் மொழியில் இவ்வளவு சொற்கள் இருக்குது, இவ்வளோ வளம் இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய. இதை வச்சு தான் நம்ம ஒரு பொருள் பன்மொழி, பல பொருள் தரும் ஒரு சொல், இதெல்லாம் எடுக்க முடியும். இப்போ இந்த வி செம்மல் இது எல்லாமே வந்து என்னது நமக்கு பூ அப்படின்ற ஒரு சொல்ல குறிக்கக்கூடிய, வி செம்மல் அப்படின்னாலும் பூன்ற ஒரு சொல். அதே போல் நமக்கு தேவையான விஷயங்கள் இதில் அங்கங்கே இருக்கும், பார்த்துக்கலாம். அப்படியே வாங்களே பாருங்கள், தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்க நூல்கள் மிகுதி காணப்படுது. அப்புறம் 8 தொகை 10 பாட்டு இருக்குது, திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள் இருக்குது, சிலப்பதிகாரம், மணிமாலை போன்ற காப்பியங்கள் இருக்குது. இந்த அளவுக்கு இலக்கண இலக்கிய வளங்கள் வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, தமிழ் மொழியுடைய சொல்வளம், தமிழ் வந்து இந்த ஒரு நிறைந்த சொல்வளம் மிக்கது. எப்படின்னா ஒரு பொருளினுடைய பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியினுடைய ஒரு சிறப்பாக இருக்குது. பூவின் 7 நிலைகளுக்கும் என்னது, அதாவது தோன்றுவதிலிருந்து உதிர்வு வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பூ அப்படிங்கிறது தான் குறிக்கும். சரிங்களா, அரும்புனாலும் பூவினுடைய ஒரு நிலை, அப்போ அது பூ தான். சரிங்களா, அலர்னாலும் பூவினுடைய ஒரு நிலை, அப்போ அது பூ தான். வீணாலும் பூவினுடைய ஒரு நிலை தான், அது பூ தான். செம்மல்னாலும் பூவினுடைய ஒரு நிலை, அப்போ அதுவும் பூ தான். சரிங்களா, அப்போ என்னது ஒரே பொருள் தரும் பல சொல் வந்துருச்சு. சரிங்களா, இது அதில் வந்துடும், ஒரே பொருள் தரும் பல சொல்ல வந்துடும் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், அதே போல் ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் இருக்குது. ஒரே ஒரு எழுத்து மட்டுமே
ஒரு சொல்லாக வந்து பொருள் தருவதும் இருக்குது. அதாவது நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியாக படிக்கிறோம் சரிங்களா. இப்போ என்னது கை அப்படின்னா ஒழுக்கம், ஆ அப்படின்னா பசு நமக்கு தெரியும், நா அப்படின்னா நான். இந்த ஓர் எழுத்தே வந்து இதுவே ஒரு சொல்லாகி இதற்கு பொருள் தரக்கூடியதாகவும் தமிழ் மொழியில் இருக்குது. அடுத்து ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவது. இங்கே என்ன பார்த்தோம், பல சொல் ஒரே ஒரு பூ அப்படின்ற ஒரே பொருளை குறிக்கும். இதுதான் என்னது ஒரே பொருள் தரும், பூ அப்படின்ற ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இது. இங்கே என்னது பல பொருளை தரக்கூடிய ஒரே ஒரு சொல் சரிங்களா. ஒரே ஒரு சொல் பல பொருளை தரும். எப்படி அப்படின்னா மா அப்படின்ற ஒரே ஒரு சொல் மரம்ன்ற பொருள், விலங்குன்ற பொருள், பெரியன்ற பொருள், திருமகன்ற பொருள், அழகுன்ற பொருள், அறிவுன்ற பொருள், அளவுன்ற பொருள், அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இத்தனை பொருளையும் இந்த மா அப்படின்ற ஒரு சொல் தருது. அப்போ இது என்னது ஒரு சொல் தரும் பல பொருள் சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் மேலே என்னது ஒரே பொருள் தரும் என்னது பல சொல் சரிங்களா. அதே போல் ஒரு சொல்லு ஒன்று தான், ஆனால் பொருள் பல. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தமிழ் வளர்மொழி. இதில் வந்து நமக்கு பெருசாக இருக்காது. என்னென்னா தமிழ் வந்து எப்படி முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க தொகைமொழியாக. அப்போ அது வந்து என்னது இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் வரும். இயல்தமிழ்ங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ்ங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ்ங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், பல்வேறு இலக்கிய வடிவங்கள் உருவாகும். தமிழில் உள்ள இலக்கிய வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. இது எல்லாமே ஒரே பொருள் தரும். கவிதை இல்லை பாடல் அப்படின்ற ஒரே பொருளை தரக்கூடியது. அப்போ இது என்னது ஒரே பொருள் தரும் பல சொல்ல வரும். செய்யுள், கவிதை, துளிப்பா, இது என்னது ஒரே பொருள் தரும் பல சொல்ல இருக்கும். இது எல்லாமே இப்போ இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு இப்போ செய்யுள் அப்படின்னாலும் அது கவிதைன்ற பொருளையும் தரும், துளிப்பான்ற பொருளையும் தரும். இப்போ பாருங்களே, செய்யுள் அப்படிங்கிறது கவிதை என்ற பொருளையும் தரும், துளிப்பா அப்படின்ற பொருளையும் தரும். அப்போ நம்ம அதில் வந்துடும் ஒரே பொருள் தரும் பல சொல்ல இது வந்துடும் சரிங்களா. அடுத்து கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள் இருக்குது. இதெல்லாம் உரைநடை வடிவங்கள். அடுத்து தமிழ் வந்து தற்பொழுது அறிவியல்லையும் வந்து தமிழ் பயன்படுது. எப்படி கணினி தமிழாக பயன்படுது, அறிவியல் தமிழாகவும் பயன்படுது. அடுத்து பாருங்கள், இந்த தெரிந்து கொள்வோம். இது வந்து நமக்கு சிலபஸில் முக்கியமானது பார்த்தரணும். தாவர இலை பெயர்கள் மரபு பெயரில் வரக்கூடியது. ஆள், அரசு, மா, பலா, வாழை இதனுடைய இலைகளை வந்து என்னது இலை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நான் இலைனே சொல்கிறேன், அதை எப்படி சொல்லணும் மரபா அப்படின்னு சொல்லணும். அதே போல் அகத்தி, பசலை, முருங்கையை வந்து என்னது கீரை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அருகு, கோரை வந்து புல் அப்படின்னு சொல்லணும். நெல் வரகுக்கு வந்து தாள், நெல் தாள், வரகு தாள் அப்படின்னு சொல்லணும். மல்லி, வேப்பம், வேப்பந்தலைன்னு பொதுவாக சொல்லியா, மல்லி வேப்பம்க்கு வந்து தலை. அடுத்து சப்பாத்தி கள்ளி தாளைக்கு வந்து மடல், தாளை மடல், சப்பாத்தி கள்ளி மடல். அடுத்து கரும்பு நாணலுக்கு வந்து தோகை சரிங்களா, கரும்பு நாணலுக்கு வந்து தோகை. அடுத்து பனை தென்னை, அப்புறம் ஈச்சம்பழம் சொல்ல ஈச்சமரம், ஈச்சத்துக்கு வந்து ஓலை. அடுத்து கமுகுன்னா என்னது பாக்கு, அதற்கு வந்து கூந்தல். இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா, நம்ம மரபு பேரில் வரக்கூடிய விஷயம். அடுத்து பாருங்கள், புதுமை மொழி, அறிவியல் தொழில்மொழி. இதில் வந்து நமக்கு தேவையானது பெருசாக இல்லை சரிங்களா. நம்ம அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாக நம்ம வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் என்னென்ன, அது எந்தெந்த நூல்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு முறை படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், தொன்மை அப்படிங்கிறடைய பொருள், அதுக்கு சொல்லினுடைய பொருள் என்ன, தொன்மை அப்படின்னா பழமைன்னு பொருள். இடப்புறம் அப்படின்னு சொல்ல பிரித்தல் தான் என்னது இடம் கூட்டல் புறம், அதாவது இடம் கூட்டல் புறம் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அடுத்து சீரிழமை அப்படிங்கிறத சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்ற சொல்ல சேர்த்தல் தான் வந்து நமக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுதும் பொழுது கணினி தமிழ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு பாடியவர் யார், பாரதியார் தான் இப்படி பாடியிருப்பார். மா என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னது விலங்கு சரிங்களா. கனவு பழித்ததில் வந்து நமக்கு தேவையானது பெரும்பாலும் கிடையாது சரிங்களா. இப்போ அடுத்து இலக்கணம் தான் சரி. 6th டேர்ம் 1 இயல் 1 இருக்கக்கூடிய நம்ம சிலபஸில் கவர் ஆகிற எல்லா தகவல்களுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ போடுவோம், மறக்காமல் பாருங்கள் சரிங்களா. தேங்க்யூ.